Hello everyone. So now we'll start with your quantum chemistry. So quantum chemistry ஓட syllabus வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட Planck's black body radiation, photoelectric effect, de Broglie process. இது வரைக்கும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல கவர் பண்ணலாம். செகண்ட் வீடியோல வந்து starting a wave equation, postulates of quantum mechanics, normalized and orthogonal wave functions, complex conjugate and significance of pi square வரைக்கும் வந்து செகண்ட் வீடியோல கவர் பண்ணலாம். ஸோ போர்ஸ் தியரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைட்ரஜன் பார்ட் கவர் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணுவோம். ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து உங்களோட ஆபரேட்டர்ஸ் அண்ட் பார்ட்டிகல் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் கூட வந்து கவர் பண்ணுவோம். சரியா? சோ இந்த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் பை ஸ்கொயர் வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்எஸ்கியூ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் என்னது தியரி பார்ட். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா தியரி பார்ட். ஈவன் உங்களோட பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வரைக்குமே வந்து தியரி பார்ட்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா தியரி இருக்காது. ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்கியூ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ குவாண்டம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் தியரி. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா எப்பவுமே எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் பினாமினா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எதனால நம்மளுக்கு வந்து இந்த லா தியரி எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நேச்சுரல் பினாமினா இருக்கு. ஓகேவா? அந்த நேச்சுரல் பினாமினா என்ன பண்றாங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஓகேவா? அவங்க வந்து என்ன பண்றாங்க? அப்சர்வ் பண்றாங்க. ஸோ அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க? லா, தியரி ஆர் ஹைப்போதிசிஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? ஹைப்போதிசிஸ். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்க நியூட்டன். நியூட்டன் என்ன பண்ணாரு? மரத்துல இருந்து ஒரு ஆப்பிள் கீழே விழுது. அதை வந்து என்ன சொல்றாங்க? அதை வந்து அவர் அப்சர்வ் பண்ணிட்டு he created a law, நியூட்டன்ஸ் லா. ஸோ அதுல இருந்து என்ன சொல்லுவோம்? F ஈக்குவல் டு MA, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் வந்து நியூட்டன்ஸ் லா. ஒரு அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி அவர் வந்து லா கிரியேட் பண்றாரு. இதுதான் கரெக்ட். பட் சப்போஸ் நம்ம வந்து ஒரு தியரி ஆர் ஒரு ஹைப்போதிசிஸ் நாம ஒரு அசெப்ஷனை வச்சுட்டு அதை வந்து நேச்சுரலா நடந்த விஷயத்து கூட கம்பேர் பண்ணும் போது அது வந்து என்ன ஆகாது? மே நாட் பி கரெக்ட். ஓகேவா? ஸோ எப்பவுமே ஒரு அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம்? ஒரு லா தியரி வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக். ஓகேவா? ஸோ இப்போ வந்து there is an observation. என்ன சொல்றாங்கன்னா heated body shines. Heated body shines. ஸோ அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ஒரு மெட்டல் பார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நெயில், ஒரு ஆணி இருக்கு. அதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஹீட் பண்றாங்க. ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர் ரீஜன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ இங்க வந்து என்ன கலர்ல இருக்கு? இது வந்து எல்லோ கலர்ல இருக்கு. ஓகேவா? அண்ட் இங்க வந்து திஸ் இஸ் ரெட் கலர் அண்ட் இது வந்து கிரே கலர்ன்றது வந்து உங்களோட அயன் நெயிலோட கலர். ஓகேவா? ஸோ இங்க வந்து 3 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும்ன்ற. ஸோ எங்க வந்து அயன் நெயில் கலர் சேஞ்ச் ஆகலையோ அது வந்து என்ன இருக்கு? ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கு. ஓகே, இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ ரெட் கலர்ல இருக்கிறத வந்து நான் T1 அப்படின்னு சொல்றேன். எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து T2. ஓகேவா? சோ இங்க வந்து ஹீட் பண்ணும்போது எங்க ஹீட் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா T2ல தான் வந்து என்ன இருக்கும்? ஹீட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து எல்லோ ரீஜியன்ல ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர்ட் டு யர் ரெட் கலர் ரீஜியன். சரியா? சோ அப்ப என்ன சொல்லலாம்னா கலர் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? ஸோ கலர் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். சரியா? சோ நான் என்ன சொல்லலாம்? கலர் வந்து வேவ் லென்த்னு சொல்லலாமா? சோ வேவ் லென்த் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். சரியா? சோ இந்த ஒரு அப்சர்வேஷனை வந்து இப்போ வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகேவா? சோ அதுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க? ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஓகே, சோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் தான் வந்து உங்களோட பிளாக் பாடி ரேடியேஷன். ஓகே, சோ பிளாக் பாடி ரேடியேஷன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒன் மோர் ஒரு குட்டி கான்செப்ட். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ஐ ஹேவ் அ சிஸ்டம் லைக் திஸ். ஸோ இந்த சிஸ்டம்ல நான் என்ன பண்றேன்னா இந்த சிஸ்டம் வந்து ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கு. லெட்ஸ் சே இது வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சிஸ்டம் வந்து ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கு. சரியா? ஸோ இது மேல நான் என்ன பண்றேன்னா ஒரு ரேடியேஷனை வந்து பாஸ் பண்றேன். ஸோ இது மேல நான் என்ன பண்றேன்னா ஒரு ரேடியேஷன் பாஸ் பண்றேன்.
சரியா? சோ இங்க ரேடியேஷன் பாஸ் பண்ணோடனே என்னெல்லாம் நடக்க சான்சஸ் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணலாம்? ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணலாமா? ரேடியேஷனை வந்து என்ன பண்ணலாம்? அப்சார்ப் பண்ணலாம். அண்ட் தென் வேற என்ன பண்ணலாம்? ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். கரெக்டா? சோ இந்த மாதிரி ரேடியேஷனை வந்து என்ன பண்ணலாம்? ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஆர் கம்ப்ளீட்டா என்ன பண்ணலாம்? டிரான்ஸ்மிட் பண்ணலாம். சோ இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். டிரான்ஸ்மிட். இப்ப டிரான்ஸ்மிட்னா என்ன? டிரான்ஸ்மிட் ஆர் டிரான்ஸ்மிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நோ இன்டராக்ஷன் வித் மாலிக்யூல்ஸ், நோ இன்டராக்ஷன். சோ அது வந்து எது கூடயும் இன்டராக்ட் ஆகாததுனால பாஸ் த்ரூ ஆகாது. அததான் வந்து என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இங்க வந்து பாருங்க, சோ ரேடியேஷன் அப்படின்னும் போதே வந்து நான் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான். ஓகேவா? சோ இங்க வந்து அப்சர்வ் ஆகும்போது இந்த சிஸ்டமோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுமா? அப்சர்வ் ஆகுது இல்ல? சோ அதனால வந்து டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். ஓகே? சோ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுமானா இருக்காது. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. அதனால நோ டெம்பரேச்சர் சேஞ்ச். நோ டெம்பரேச்சர் சேஞ்ச். ஓகே? டிரான்ஸ்மிட் ஆகும்போது என்ன ஆகுது? மாலிக்யூல்ஸ் எந்த ஒரு இன்டராக்ஷனுமே இல்லைன்றதுனால இங்கே வந்து என்ன இருக்காதுன்னா நோ டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து நடக்குது. சரியா? சோ நம்ம இப்ப என்ன சொல்லணும்னா இந்த சிஸ்டம் வந்து ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கு. இது மேல நம்ம ரேடியேஷன் பாஸ் பண்றோம். ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து இது வந்து அப்சார்ப் பண்ணுது. ஸோ ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்க சிஸ்டம் ஹீட் அப்சார்ப் பண்ணோடனே ஒரு 70 டிகிரி செல்சியஸ்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இந்த சிஸ்டம் வந்து என்ன ஆகும்? ஒரு ஹீட்டை வந்து உங்களுக்கு தருமா? ஓகே, ஹீட்டை வந்து என்ன பண்ணும்? எமிட் பண்ணும். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நீங்க இப்ப வந்து குக் பண்ணிட்டு இருக்கீங்க. குக் பண்றச்ச நீங்க வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பூன் வந்து ஹீட் ஆகுது. கரெக்டா? சோ அந்த ஹீட் ஸ்பூன் வந்து என்ன ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சரை வந்து அப்சார்ப் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஹீட்டாவே இருக்கும். ஆனா அது பக்கத்துல போனாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் இருக்கிறது தெரியும். ஏன்னா அது வந்து என்ன பண்ணுது? ஹீட்டை வந்து எமிட் பண்றது. ஓகேவா? சோ எந்த ஒரு சிஸ்டமுமே வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் அப்சார்ப் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அண்ட் இட் கேன் எமிட் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட். ஓகேவா? சோ இதுதான் கான்செப்ட். சோ இப்போ பிளாக் பாடி ரேடியேஷன் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் எப்படி பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா 100% அப்சர்வ் ஆகும். 100% நம்ம எந்த ஒரு ரேடியேஷன் கொடுத்தாலுமே வந்து என்ன ஆகணும்? 100% அப்சார்ப்ஷன் ஆஃப் எனி வேவ்லென்த். ஏன்னா நம்ம வந்து ரேடியேஷன் வந்து என்ன பண்ண போறோம்? வேவ்லென்த் ஃபார்ம்ல வந்து தரப்போறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா என்னன்னு பாத்தீங்கன்னா 100% எமிஷன். அப்சர்வ் பண்ணது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? 100% வந்து எமிட் பண்ணணும். 100% எமிஷன். சரியா? சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஓகே, இப்போ வந்து வேவ்லென்த் ஆர் ரேடியேஷன் அப்படின்றது வந்து எந்த கான்செப்ட்ல வரும்னு பாத்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல வந்து வரும். ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ எதெல்லாம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்னா கம்ப்ளீட் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? ஸோ உங்களோட யூவி, விசிபிள், ஸோ இங்க பாருங்க ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், எஃப்ஆர், சாரி ஃபார் ஐஆர், ஓகே, நியர் ஐஆர் அண்ட் விசிபிள், யூவி அண்ட் தென் அல்ட்ரா வயலட் வேக்யூம். ஸோ இந்த அளவுக்கு வேணா நம்ம சிம்பிளா சொல்லணும்னா என்ன பண்ணலாம்னா மைக்ரோவேவ் ரீஜியன், ஐஆர் ரீஜியன், யூவி விசிபிள், எக்ஸ்ரேஸ், இது எல்லாமே வந்து என்னது? இந்த கம்ப்ளீட் ஸ்பெக்ட்ரம் தான் வந்து உங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேவா? சோ இப்ப இந்த வந்து இதை நம்ம ஏன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இங்க வந்து என்ன ஆகுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பெர்பெண்டிகுலரா எப்பவுமே டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 12th ஸ்டாண்டர்ட்ல பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோமா? சோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா consist of oscillating electric and magnetic disturbance. Okay, consist of electric and magnetic oscillations. Okay, oscillations
ப்ரொபகேட்டிங் த்ரூ வேக்யூம். ஸோ ப்ரொபகேஷன் என்ன, டிராவல் ஆகுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ப்ரொபகேட்டிங் propagation through vacuum. ஸோ வேக்யூம்ல வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பாஸ் ஆயிட்டு இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி இதுல வந்து ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், இன்னொன்னு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலரா வந்து டிராவல் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ வேவ் வந்து வேற எப்படி சொல்லலாம்? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் வேவ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஆர் சிம்பிளி ஒரு வேவ். ஸோ ஒரு வேவ் அப்படின்றதுல வந்து என்ன இருக்கும்னா ரெண்டு ஃபேக்டர் இருக்கும். ஒன்னு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டு கேரக்டருமே இருக்கும். ஓகேவா? ஸோ வேவ் சிம்பிளி எப்பவுமே வந்து ஃப்ரீக்வன்சில வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். ஸோ சென்டிமீட்டர்ல இன்வெர்ஸ்ல இருக்கிறது என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீக்வன்சி பார் அப்படின்னா சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஆர் சிம்பிளி ஃப்ரீக்வன்சின்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா ஹெர்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஹெர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இன் அ டைம் இன்டர்வல் டிவைடட் பை தி duration of the interval. Okay, so frequency, இந்த frequency hertzன்றதுக்கான formula like derivation definition என்னன்னு பாத்தீங்கன்னா the number of oscillation the number of oscillations in a time interval divided by the duration of the interval. Okay, so இது வந்து definition அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் வந்து எப்படி கோரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்ல வந்து கோரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா C ஈக்குவல் டு லாம்டா ஃப்ரீக்வன்சி ஆர் ஃப்ரீக்வன்சி வந்து என்ன சொல்லலாம் வேவ்லென்த் பை ஸ்பீட் ஆஃப் லைட். C is basically speed of light. So Cன்றது வந்து பாத்தீங்கன்னா speed of light. Speed of light. So speed of light என்னது 3 into 10 power 8. அதுதான் வந்து என்னது speed of light. சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேவ்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேவ்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், பிளாக் பாடி ரேடியேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து ரெண்டு வேவ் இருக்குன்னா let's say you have a wave like this. One second. Let's say you have a wave like this. இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்றேன், I have one more wave like this. I have one more wave like this. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேவ் இருந்தா ரிசல்டிங் வேவ் எப்படி இருக்கும்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகேவா? இதுல வந்து ஆக்சுவலி நான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ்ல வரையல, பட் ஆக்சுவலா என்ன ஆகும்னா இது ரெண்டுமே வந்து இன்டர்ஃபியர் ஆயிட்டு ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆகும். ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னா இந்த கேப். ஸோ இந்த கேப் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டைஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா the interference caused by an object in the path of wave. ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம ரெண்டு வேவ்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அதோட ஆம்ப்ளிடியூட் வந்து ஆட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னு வைங்க, அதோட ஆம்ப்ளிடியூட் வந்து என்ன ஆகலாம், ஆட் ஆகலாம், இல்லைன்னா வந்து சப்ட்ராக்ட் ஆகலாம். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா வந்து டைஃப்ராக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து சொல்லுவோம். இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேவ்ஸ். சரியா? ஸோ இது வந்து பேசிக். இது வரைக்கும் நம்மளுக்கு பேசிக் தெரிஞ்சாலே என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து நம்ம வந்து பிளாக் பாடி ரேடியேஷன் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம சொல்லியாச்சு பிளாக் பாடின்றது வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து லைட் அப்சார்ப் பண்ணணும் அண்ட் 100% வந்து எமிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஹோல், ஓகே, ஒரு பின் ஹோல் மட்டும் வந்து கேப் விட்டுருக்காங்க. ஸோ இந்த பின் ஹோல்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு ரேடியேஷனை வந்து பாஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டம் ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டா இன்சுலேட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்சுலேட் பண்ணா என்ன பண்ண முடியாது, இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் லைக் இதுல இருந்து டிரான்ஸ்மிட் ஆக முடியாது. ஓகே, ரிஃப்ளெக்ட் ஆனாலும் வெளியில வர்றது என்ன இருக்கணும், இந்த சின்ன ஹோல்ல தான் வந்து என்ன ஆகணும், வெளியில வந்தாகணும். சரியா? வேற எங்கேயுமே வந்து வர முடியாது. இந்த சிஸ்டம்ல இருந்து அது வந்து என்ன பண்ண முடியாது, வேற எந்த ஒரு எமிஷனும் பாசிபிள் இல்ல, வேற எந்த ஒரு
ரிஃப்ளெக்ஷனும் பாசிபிள் இல்லை, எல்லாமே ஒரு குட்டி ஹோல்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த குட்டி ஹோல்ல என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு வேவ் லென்த்தை வந்து சென்ட் பண்றாங்க. ஓகே, அண்ட் இந்த கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து என்ன பண்றாங்க, ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஓகேவா? மெயின்டைன் பண்ணிட்டு லைட்டை வந்து பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உள்ள போயிட்டு அப்சர்வ் ஆகும், லைக் 100% அப்சர்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ பிளாக் மெட்டீரியல் போது என்ன ஆகுனா கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கலர்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ பிளாக் கலர் வந்து எப்பவுமே என்ன பண்ணும்னா கம்ப்ளீட்டா வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒயிட் கலர் வந்து என்ன பண்ணும், எல்லாத்தையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். சரியா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து அப்சர்வ் ஆகுது. அண்ட் நம்ம என்ன சொன்னோம், 100% அப்சர்ப்ஷன். ஓகே, எமிஷன் எப்படி நடக்கும், இந்த குட்டி ஹோல்ல தான் வந்து என்ன ஆகணும், ரிசல்டிங் வேவ்ஸும் வந்து வெளியில வந்தாகணும். ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்றோம்னா இங்கேயே பக்கத்திலேயே ஒரு டிடெக்டரை வச்சுட்டு, ஏன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால இங்க பக்கத்திலேயே வந்து ஒரு டிடெக்டரை வச்சுட்டு என்ன பண்றோம்னா நம்ம வந்து டிடெக்ட் பண்றோம் எவ்வளவு வந்து ஹீட் வந்து வெளியில வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல வந்து ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த், எல்லா வேவ் லென்த்லயுமே வந்து பாஸ் பண்ணி ஒரு கிராஃப் வந்து பிளாட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3500 கெல்வின்ல இருந்து ஆல்மோஸ்ட் 5500 கெல்வின் வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிளாக் பாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் தே ஹேவ் அப்சர்வ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிசல்டிங் கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் சே ஓகே, இது வந்து இன்டென்சிட்டி, இது வந்து வேவ் லென்த். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து இதுதான் வந்து அப்சர்வ் பண்ணிருக்காங்க. வந்து வீன்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஸோ வி சே இட் அஸ் வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட், ரெண்டு டிஃப்ரெண்ட் தியரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வீன். ஸோ இவர் வந்து லேட் 19th சென்ச்சுரிஸ்ல என்ன பண்றாருன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப், லைக் அவர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு he came up with an equation. ஓகேவா? அவர் இன்டென்சிட்டிக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு வந்தாரு. அந்த ஈக்குவேஷனை வச்சு அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ட்ரை பண்றாரு. பட் வீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றச்சு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஈக்குவேஷன் வந்து கோயிங் டு கிவ் லைக் திஸ். ஓகே, இன்டென்சிட்டி வெர்சஸ் வேவ் லென்த்க்கு பிளாட் பண்றச்சு இட் கேவ் லைக் திஸ். சரியா? ஸோ ஷார்ட்டர் வேவ் லென்த்ல தான் என்ன ஆச்சுன்னா வந்து பர்ஃபெக்டா ஃபிட் ஆச்சு. ஓகே, ஸோ வீனுக்கு வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த்ல தான் என்னாச்சு, பர்ஃபெக்டா ஃபிட் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஓகே வீன் வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணாருன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் ஆர் காஸ்ட் பை வைப்ரேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அண்ட் தென் இப்போ வீன் வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த்ல தான் ஃபிட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ரேலே அண்ட் ஜீன்ஸ், இவங்க ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஈக்வி பார்ட்டிஷன் பிரின்சிபல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே, ஈக்வி பார்ட்டிஷன் பிரின்சிபல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஈக்வி பார்ட்டிஷன் பிரின்சிபல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஹையர் வேவ் லென்த்ல தான் என்ன ஆகுது, ப்ராப்பரா ஃபிட் ஆகுது. அவங்களால லோவர் வேவ் லென்த்ல வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ லோவர் வேவ் லென்த்ல வீன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, ஹையர் வேவ் லென்த்ல ஈக்வி பார்ட்டிஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஆனா யாராலையும் என்ன பண்ண முடியலன்னா அந்த ப்ராப்பர் வேவ் லென்த் ஃபிட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அப்பதான் நம்ம வந்து பிளாங்க் வராரு. ஓகே, ஸோ பிளாங்க் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி வந்து இந்த ரெண்டு கான்செப்டையும் அவர் வந்து மிக்ஸ் பண்ணி எனர்ஜிஸை வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு டிஸ்கிரீட் பேக்கெட், அதாவது குவாண்டா அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ குவாண்டா இஸ் நத்திங் பட் ஹெச் நியூ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா n and e ஈக்குவல் டு n h நியூ, இதுதான் நம்மளோட பிளாங்க்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா அப்படின்னு வந்து சொல்லுவோம். n வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர். n வந்து என்னது, நேச்சுரல் நம்பர். ஸோ அப்படின்னா என்ன, n கேன் பி 1 2 3 4 5 அந்த மாதிரி இருக்கலாம். சரியா? n வந்து ஜீரோவா இருக்க சான்ஸ் இல்ல, அண்ட் n வந்து என்னவா இருக்குது 1.5 2.5 இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகேவா? சோ இவர் என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன எனர்ஜி பாக்கெட் மாதிரி கன்சிடர் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இது வந்து ஆக்சுவல் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியா இருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஸோ அந்த வீன்ஸ் ஃபார்முலா வந்து எப்படி வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டரா இந்த கிராஃபிக் ஃபிட் ஆகிறதுக்கு மாடிஃபை பண்ணும்போது லாம்டா மேக்ஸ் t ஈக்குவல் டு b. ஸோ bன்றது வந்து சம் கான்ஸ்டன்ட், இட்ஸ் சம் கான்ஸ்டன்ட்.
ஸோ சிம்பிளி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வேவ்லென்த் மேக்சிமம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்டென்சிட்டி வந்து ஒரு வேவ்லென்த்ல எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லைக் இப்போ வந்து இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிரேட்டர் தி இன்டென்சிட்டி கிரேட்டர் தி இன்டென்சிட்டி. ஓகே, சோ இங்க வந்து பாருங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கா? கரெக்டா? சோ கிரேட்டர் தி இன்டென்சிட்டின்னும் போது அதோட எனர்ஜி என்னவா இருக்கும்? ஜாஸ்தி இருக்கும்ன்றாங்க. கிரேட்டர் தி எனர்ஜி, கிரேட்டர் தி இன்டென்சிட்டி, greater the intensity of wavelength. Okay, greater the intensity of given wavelength, ஓகேவா? greater the energy, எனர்ஜி என்னவா இருக்கும்ன்றாங்கன்னா ஜாஸ்தி இருக்கும்ன்றாங்க. எங்க? இன்சைட் தி கண்டெய்னர். ஓகேவா? இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? இந்த பிளாக் பாடி இந்த கண்டெய்னர்ல தான் இது பண்றோம். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தி இன்டென்சிட்டி ஆஃப் கிவன் வேவ்லென்த் அப்படின்னும் போது கிரேட்டர் தி எனர்ஜி ஆஃப் தி கண்டெய்னர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல தான் வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளி என்ன சொல்லலாம்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் வேவ்லென்த் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாமா? ஸோ எனர்ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வேவ்லென்த் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்றதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம்னா இந்த சிஸ்டம் வந்து என்ன சொல்லியாச்சு? ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல வச்சாச்சுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அப்ப இங்க என்னதான் சேஞ்ச் பண்றோம்? வேவ்லென்த் மட்டும் தான் என்ன பண்றோம்? நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஓகேவா? டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணியாச்சு? கான்ஸ்டன்டா வச்சாச்சு. லைக் ஒரே ஒரு கிராஃப் வரைக்கும் எடுத்து பாருங்க, ஒரு லைன் வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு, வேவ்லென்த் மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஸோ அதோட இன்டென்சிட்டி எவ்வளவு சேஞ்ச் ஆகுதோ அது வந்து இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி. ஸோ இங்க வந்து இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி. ஓகே, எவ்வளவு இன்டென்சிட்டி ஏறுதோ அவ்வளவு எனர்ஜி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலான்றாங்கன்னா எனர்ஜி ஓவர் தி இன்டெகிரல் 0 டு இன்ஃபைனைட்டுக்கு வந்து நம்ம இன்டிகிரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க என்ன சேஞ்ச் ஆகுது? வெறும் நம்மளோட so it's a function of lambda and temperature, wavelength and temperature, and only change in wavelength மட்டும் தான் வந்து பண்றோம். ஓகேவா? சோ அததான் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி டினோட் பண்றாங்க. ஓகே, சோ இததான் வந்து நம்ம ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் ஸோ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன்ல வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா is equal to some constant, ஒரு கான்ஸ்டன்ட் into 10 பவர் t பவர் 4க்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ நம்ம இது வரைக்கும் இது வந்து என்ன பார்த்தோம்னா எனர்ஜி வந்து இஸ் a function of எனர்ஜி இஸ் a function of wavelength and temperature அப்படின்னு வந்து பார்த்தோம்ல. எனர்ஜி is a function of wavelength and temperature with change in wavelength. சரியா? சோ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து எனர்ஜி. இப்ப எனர்ஜி டென்சிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சரை வந்து 4 டைம்ஸ் வந்து வேரியேஷன் பண்ணும்போது. ஓகேவா? சோ அதனாலதான் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா t பவர் 4 அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அதை பேஸ் பண்ணி வந்ததுதான் வந்து E ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டூ t பவர் 4. சோ அந்த ஸ்டீஃபன் லா வந்து வேற எப்படி எழுதலாம்னா E ஈக்குவல் டு சிக்மா t பவர் 4 அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சோ சிக்மா இஸ் பேசிக்கலி தி ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேனோட கான்ஸ்டன்ட். ஓகே, இது வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேனோட கான்ஸ்டன்ட். நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டெப் பேக்வேர்டே போகலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே ஸோ வீன் வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, வீன் வந்து ஒரு இன்டென்சிட்டிக்கு வந்து ஒரு டெரிவேஷன் ஃபார்ம் பண்ணாரு, ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாரு. என்ன ஃபார்ம் பண்ணாருன்னா E ஈக்குவல் டு A பை lambda பவர் 5 எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் B பை lambda t. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாரு. இதை வச்சுதான் என்ன பண்ணாருன்னா இன்டென்சிட்டி வெர்சஸ் வேவ் லென்த்துக்கு வந்து கிராஃப் பிளாட் பண்ணாரு. ஓகே, இன்டென்சிட்டி வெர்சஸ் வேவ் லென்த்துக்கு அவர் வந்து கிராஃப் பிளாட் பண்ணாரு. அந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி வந்திருந்தது. ஓகேவா? பட் ஆக்சுவல் வந்து எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து ஆக்சுவலா வர வேண்டியது. ஓகேவா? இது வந்து வீனுக்கு வந்தது. சரியா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன அசெப்ஷன்ஸ் மேக் பண்ணியிருந்தாங்க அண்ட் எங்க வந்து ராங் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் பாடி நம்ம கன்சிடர் பண்ணோம்ல அந்த கண்டெய்னரும் வந்து என்ன பண்ணுதுன்னா இட்ஸ் கோயிங் டு எமிட். ஓகேவா? சோ நம்ம பார்த்தோம்ல பிளாக் பாடி ரேடியேஷன், பிளாக் பாடினால என்ன பண்ண போகுது 100% அப்சார்ப்ஷன் இருக்க போகுது, அந்த 100% வந்து எமிஷன் இருக்க போகுது. அந்த எமிட் ஆகிற ரேடியேஷன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது?
ஓகேவா? ஸோ அந்த எமிட்டட் ரேடியேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு ஆசிலேஷன்ஸா இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா அந்த எமிட்டட் ரேடியேஷன்ஸை வந்து ஆசிலேஷன்ஸா வந்து கன்சிடர் பண்றோம். ஓகே, emit radiation as oscillations in electromagnetic field. electromagnetic fieldல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிலேஷன்ஸா வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இது ஆசிலேஷன்ஸா சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகுது, இங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகும், அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ், ஸோ அந்த மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிளாக் பாடி இருக்க அந்த அந்த இது இருக்குல்ல, சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டமோட மெட்டீரியல், அதாவது வால் ஆஃப் தி மெட்டீரியல், வால் ஆஃப் தி மெட்டீரியல். ஓகேவா? சோ இந்த வால் ஆஃப் தி மெட்டீரியல்ல வந்து என்ன ஆகும்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும். ஓகே, ஆர் என்ன ஆகும்னு சொல்லலாம்னா ஆசிலேஷன் ஆர் ஆசிலேட்டிங். ஓகே, ஆசிலேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து என்ன ஆகும்னா வந்து அந்த வால்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ பேசிக்கா இங்க என்ன சொல்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த டைம்ல வந்து எலக்ட்ரான்ஸ் கிடையாது, சரியா? அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு மாலிக்யூல் கான்செப்ட்ல தான் எக்ஸ்பிளைன் பண்றதுனால தான் இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டா சொல்றாங்க. ஸோ சிம்பிளி என்னன்னா நம்ம வந்து ரேடியேஷன் வந்து ஒரு பின் ஹோல்ல பாஸ் பண்றச்சு அந்த ரேடியேஷன்ல வந்து அந்த ரேடியேஷன்ஸை வந்து சாரி ஸோ அந்த ரேடியேஷன்ஸை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆசிலேஷன்ஸா பாக்குறாங்க. ஓகேவா? ஒரு ரேடியேஷன்ஸ் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன்ஸா வந்து பாக்குறாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் போது என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பெர்பெண்டிகுலரா இந்த மாதிரி ப்ரொபகேட் ஆகுது. இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா வந்து அந்த பின் ஹோல்ல வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ அது என்ன ஆகும், அந்த வால்ஸ்ல வந்து சார்ஜஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும். ஓகேவா? அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து அந்த வால்ஸ்ல வந்து ஜாஸ்தி இருக்கும். பட் இது வந்து கம்ப்ளீட்லி இன்சுலேட்டட் சிஸ்டம் அப்படின்றதுனால இதுல இருந்து என்ன ஆகுது, அந்த சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆக போறது இல்லை, ரிஃப்ளெக்ட் ஆக போறது இல்லை. சிம்பிள், சரியா? ஸோ இது வந்து பேசிக். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு இப்போ வந்து ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னும் போது நம்ம கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல வந்து ரொம்ப வெல் எக்ஸ்பிளைன்டு டாபிக். ஓகேவா? ஸோ கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிலேட்டர்ஸ் எப்பவுமே வந்து ஒரு லைக் எக்ஸைட் ஆகும். ஸோ ஆசிலேட்டர்ஸ் okay, oscillator, every oscillator is excited to some extent. Every oscillator is excited, okay, excited to some extent. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து சேமாவே இருக்குமா, நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ரேடியேஷன் தரும், அந்த ரேடியேஷன் வந்து சேஞ்சே ஆகாம அந்த ரேடியேஷன் கான்ஸ்டன்டா உள்ள போகுமான்னா கிடையாது. ஓகேவா? நம்ம கொடுக்குற ரேடியேஷன் வந்து இங்க வந்து ஆல்ரெடி வந்து என்ன ஆகுதுன்னா இந்த வால்ஸ்ல வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து இருக்கு, சரியா? நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ணும்போதே இந்த வால்ஸ்ல வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் இருக்கு. ஸோ கொடுக்குற ரேடியேஷன் வந்து இந்த மாதிரி இருக்க ரேடியேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ்னால இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸைட் ஆகும், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸைட் ஆகும். ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டட் லைக் திஸ். அததான் வந்து சொல்றாங்க. இது வந்து அக்கார்டிங் டு யுவர் கிளாசிக்கல் பிசிக்ஸ், சரியா? சோ இதே மாதிரி அக்கார்டிங் டு ஈக்விபார்ட்டிஷன் பிரின்சிபல். சோ ஈக்விபார்ட்டிஷன் பிரின்சிபல்ல என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி ஆசிலேட்டர் regardless of frequency, okay, every oscillator regardless of frequency, okay, its average energy வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா its average energy is kBT. okay, so kB is your Boltzmann constant. so kB ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1.38 into 10 power minus 23 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ்க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இது வந்து ஈக்விபார்ட்டிஷன் பிரின்சிபல். ஸோ ஈக்விபார்ட்டிஷன் பிரின்சிபல் படி பாத்தீங்கன்னா எந்த ஆசிலேட்டரா வேணா இருக்கட்டும், எந்த ஃப்ரீக்வன்சில வேணா இருக்கட்டும், அதோட ஆவரேஜ் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா
கேபி இன்டூ டி போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்டூ டெம்பரேச்சருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ரெய்லே ஜீன்ஸ் ஃபார்முலால வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம வீன்ஸ்க்கு பார்த்தோமா, அதே மாதிரி ரெய்லே ஜீன்ஸ் ஸோ ரெய்லே ஜீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா they have found so the function of frequency wavelength and temperature. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் வேவ்லென்த் அண்ட் டெம்பரேச்சர் வந்து நம்ம என்ன சொல்றோம், பேசிக்கா எனர்ஜின்னு வந்து சொல்றோமா. ஸோ இது வந்து நம்ம எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், ரோன் வந்து சொல்லலாம். ஓகே, வேவ்லென்த் ஆஃப் டெம்பரேச்சர், வேவ்லென்த் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ அந்த வேவ்லென்த் நம்மளுக்கு என்ன தெரியும், சி ஈக்குவல் டு சாரி ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு வேவ்லென்த் பை சி. கரெக்டா, ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு வேவ்லென்த் பை சின்னு சொல்லலாமா. ஸோ நம்ம இங்க வந்து வேவ்லென்த் என்ன பண்ணலாம், ஃப்ரீக்வன்சில வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டென்சிட்டி ஆஃப் frequency and temperature. சரியா, this is going to be equal to 8 kb t by lambda power 4 வந்து ஈக்குவலா இருக்கும்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, சோ அதனால நான் ஓவர் ரைட் பண்ணிருக்கேன். ஓகேவா, இது வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் kb. ஓகேவா, சோ இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த ரெண்டு இதுல வந்து என்ன ப்ராப்ளம், சோ நம்மளோட ரெய்லே ஜீன்ஸ் வந்து சொல்ற ஃபார்முலால வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரெய்லே ஜீன்ஸோட கிராஃப் பார்த்தோம். எப்படி இருந்தது, ஆக்சுவல் கிராஃப் வந்து, சோ இஃப் திஸ் இஸ் தி ஆக்சுவல் கிராஃப்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இன்டென்சிட்டி வெர்சஸ் வேவ்லென்த். ஓகே, ரெய்லே ஜீன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இருந்தது. ஓகேவா, சோ ஹையர் வேவ்லென்த்ல வந்து ப்ராப்பரா ஃபிட் ஆச்சு. பட் ஷார்ட்டர் வேவ்லென்த்ல வந்து என்ன ஆகுது, இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தியா இருந்தது, ரொம்ப இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ இததான் வந்து என்ன சொல்றோம்னா வந்து அல்ட்ரா வயலட் கேட்டாஸ்ட்ரோபி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரேடியேஷன் அட் ஷார்ட்டர் வேவ்லென்த். சோ அல்ட்ரா வயலட் கேட்டாஸ்ட்ரோபி அல்ட்ரா வயலட் கேட்டாஸ்ட்ரோபி அப்படின்னா என்ன, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்அவாய்டபிள், ரொம்ப அவ்வளவு சீக்கிரம் வந்து இது பண்ண முடியாது, எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஹெட்ஏக் அட் தட் டைம். ஓகேவா, அந்த டைம்ல வந்து இதை அவாய்ட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அல்ட்ராவயலட் கேட்டாஸ்ட்ரோபி அப்படின்றது வந்து சிம்பிளா சொல்லணும்னா தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரேடியேஷன் ஆஃப் ஷார்ட்டர் வேவ்லென்த். ஸோ ஷார்ட்டர் வேவ்லென்த்ல ஆகும்போது என்ன ஆகுது, இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு இன்டென்சிட்டினே நம்மளால சொல்ல முடியல, ஏன்னா நம்ம டுவர்ட்ஸ் ஜீரோவே இன்னும் போகல. ஓகேவா, ஸோ ஷார்ட்டர் வேவ்லென்த்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அல்ட்ரா வயலட் கேட்டாஸ்ட்ரோபி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு இதை சால்வ் பண்றதுக்கு தான் 1900ல மேக்ஸ் பிளாங்க்ஸ் வந்து he found the equation E equal to NH. ஓகே, E equal to NH. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி n is a natural number. சரியா, சோ இவர் இங்க என்ன பண்ணாருன்னா எனர்ஜிஸை வந்து ஒரு பாக்கெட் மாதிரி இது பண்ணாரு, குவாண்டா அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. சோ ஹெச் நியூ வந்து என்ன சொல்லுவோம், பேசிக்கா போட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ ஹெச் நியூ இஸ் கால்ட் போட்டான். சரியா, சோ தி லிமிடேஷன், சோ இந்த மாதிரி வந்து எனர்ஜிஸ்க்கு வந்து அவர் என்ன பண்ணாரு, எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே ஒரு டிஸ்கிரீட் வேல்யூவா சொன்னாரா. This is called energy quantization. Okay, this is your energy quantization. So energy வந்து discrete values போடுறது வந்து என்ன சொல்லுவோம்னா energy quantization அப்படின்னு வந்து சொல்லுவோம். Once again, energy quantization. சரியா, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையுமே வந்து லெட்ஸ் ரிவைஸ். ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், பிளாக் பாடி ரேடியேஷன்னா என்ன, ஒரு கண்டெய்னர் இருக்கு. ஓகே, ஒரு பிளாக் பாடி இருக்கு, ஒரு கண்டெய்னர் இருக்கு. சரியா, ஸோ இது வந்து என்ன பண்ணுறதுன்னா 100% வந்து அப்சார்ப் பண்ணுறது, 100% வந்து எமிட் பண்ணுறது. கரெக்டாக, ஸோ அந்த கண்டெய்னர் வந்து எமிட்ஸ் ரேடியேஷன், அந்த எமிட்டட் ரேடியேஷன். ஸோ இந்த பின் ஹோலில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ரேடியேஷன் உள்ளே வந்து சென்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அது வந்து என்ன ஆகுது, 100% அப்சார்ப் ஆகுது அண்ட் எமிட்ஸ் ரேடியேஷன் 100% எமிட் ஆகுறது இல்லை. ஸோ இந்த எமிட்டட் ரேடியேஷன் வந்து இட் இஸ் கிவிங் as a form of oscillation in electric field. ஓகேவா, ஸோ let's write it as, once again, the
container emit the radiation. The container emit the radiation, okay, as oscillations of electric field, as oscillations of electromagnetic field, okay, EMF, electromagnetic field. சரியா? ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ஸோ இது வந்து என்ன ஆகும்? ஸோ இப்போ வந்து இந்த வெளியில் வர எமிட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஸோ கண்டினியூஸாக என்ன ஆகுது, ஃபோட்டான் வந்து லைக் உள்ளே வந்து ஒரு ரேடியேஷன் பாஸ் பண்ணும்போதே சைமல்டேனியஸாக என்ன ஆகுது, 100% வந்து எமிட் ஆகிட்டே இருக்குது. சரியா? ஸோ அப்போ இங்கே சிஸ்டமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமில் உள்ளே வந்து சார்ஜ் வந்து அக்யூமுலேட் ஆகும். ஓகேவா? ஸோ சார்ஜ் எங்கே வந்து அக்யூமுலேட் ஆகும்? வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர். ஸோ இந்த வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னரில் தான் என்ன ஆகும், அக்யூமுலேட் ஆகும். ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இதுலேருந்து என்ன ஆக முடியாது, டிரான்ஸ்மிட் ஆக முடியாது, ரிஃப்ளெக்ட் ஆக முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து வால்ஸில் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கும். சரியா? ஸோ அந்த சார்ஜஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதனால தான் என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ எலக்ட்ரானுன்னும் போது அதுலேருந்து என்ன இருக்கும், இதில் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே இருக்கிறதுனால அதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ஆசிலேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், ஓகே, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்னாலே வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் தான். ஸோ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி ஆசிலேட்டர் excited to some extent. ஸோ எல்லா ஆசிலேட்டருமே என்ன ஆகும்னா சம் எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், எக்ஸைட் ஆகும். எதனாலனா இந்த அக்யூமுலேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ இங்கே அக்யூமுலேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் ஃபர்தராக ரேடியேஷன் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஆசிலேட்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகும், அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகும். ஸோ அதே மாதிரி அக்கார்டிங் டு ஈக்விபார்ட்டிஷன் பிரின்சிபல். ஸோ இது வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், இது வந்து அக்கார்டிங் டு ஈக்விபார்ட்டிஷன். ஸோ ஈக்விபார்ட்டிஷன் பிரின்சிபலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆசிலேட்டர், எல்லா ஆசிலேட்டருக்குமே வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஒரு ஆவரேஜ் எனர்ஜி இருக்கும், ஹேஸ் அன் ஆவரேஜ் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்றாங்கன்னா kBT. ஸோ kB இஸ் a Boltzmann constant into T regardless of frequency. Okay, regardless of frequency. ஓகேவா? ஸோ எல்லா ஃப்ரீக்வன்சிலையுமே என்ன இருக்கும்னா அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் எனர்ஜி கேபிடிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரெலே ஜீன்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெலே ஜீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டிக்கு ஃபார்முலா வந்து I will be equal to 8 pi kBT by lambda power 4. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வீன்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் செகண்ட் K will be equal to I think ஒன் செகண்ட் வீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி வந்து 8 by lambda power 5 exponential of minus b by lambda t. ஸோ இந்த ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபார்முலாஸை வச்சு தான் வந்து அந்த கிராஃபே வந்து ப்ளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீன்ஸ் வந்து இன்டென்சிட்டி வெர்சஸ் வேவ்லென்த் வந்து இந்த ஃபார்முலா வச்சு தான் வந்து ப்ளாட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், இன்டென்சிட்டி வெர்சஸ் வேவ்லென்த்தில் வந்து திஸ் இஸ் யுவர் ஐடியல் சிஸ்டம். ஓகே, அண்ட் வீன்ஸ் வந்து இந்த ஃபார்முலாவில் இன்டென்சிட்டி வெர்சஸ் வேவ்லென்த் வந்து ப்ளாட் பண்ணுறச்சு ஹீ காட் தி wave graph like this. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யர் வீன்ஸ். அண்ட் தென் ரேலே ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they have got the values like this. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேலே ஜீன்ஸ் வந்து ஹையர் வேவ் லென்த்தில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம சொன்னோம் அல்ட்ராவயலட் கேட்டாஸ்ட்ரோஃபினா என்ன, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரேடியேஷன் அட் ஷார்ட்டர் வேவ் லென்த் தான் வந்து அல்ட்ராவயலட் கேட்டாஸ்ட்ரோஃபி.
ஸோ Rayleigh jeans வந்து ஹையர் வேவ்லென்த்ல ஃபிட் ஆகுது, வீன்ஸ் வந்து லோவர் வேவ்லென்த்ல ஃபிட் ஆகுது. ஸோ என்ன பண்ணாருன்னா பிளாங்க் வந்து he came up with a new idea. ஸோ அவர் தான் என்ன பண்ணாரு, எனர்ஜிஸை வந்து பாக்கெட்ஸா டிஸ்க்ரீட் வேல்யூஸாக இது பண்ணாரா. ஸோ அப்போ ஈக்குவேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டென்சிட்டியை வந்து he has given like a by lambda power 5 exponential of b by lambda t. ஸோ இங்கே வந்து மைனஸில் இருக்குது, மைனஸில் இருக்கா என்ன 1 by, ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் வெறும் -1 அப்படின்ற ஒரு டேர்மை தான் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணார். சரியா. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம வந்து டெரைவ் பண்ணி எழுதிருச்சு. ஸோ நம்ம இன்டென்சிட்டி என்ன சொல்லலாம், ஸோ இன்டென்சிட்டியை வந்து we can write it as a function of wavelength and temperature அப்படின்னு எழுதலாமா, ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணுறச்சு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இப்போ வந்து ஸோ அவர் வந்து வீன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்க இதில் வந்து என்ன பண்ணார்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல் டேர்மில் -1 அப்படின்ற ஒரு வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணார். இதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் Rayleigh jeansல வந்து சப்ஸ்டியூட் பண்ணார். ஓகேவா. ஸோ அந்த டெரிவேஷன் நம்மளுக்கு தேவையில்லை, சும்மா அந்த ஃபார்முலாஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ விச் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 8 pi hc, okay, 8 pi hc lambda power 5 exponential of hc by, so hc divided by lambda kBT minus 1. ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம பிளாங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஈக்குவேஷன். ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஹெச்சி பை லேம்டா கேபிடி இந்த எக்ஸ்போனென்ஷியல் டேர்மை மட்டும் பாருங்கள். ஓகேவா. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன், லேம்டா வந்து டென்ஸ் டு 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, லேம்டா டென்ஸ் டு 0னா என்ன, ஷார்ட்டர் வேவ்லென்த். இது வந்து ஷார்ட்டர் வேவ்லென்த் வந்து கம்மியாகிட்டே போகுது. சரியா. ஸோ ஷார்ட்டர் வேவ்லென்த்னும் போது இந்த பவரில் என்ன ஆகும், இ பவர் ஹெச்சி பை 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு இ பவர் இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவல் ஆயிடும். கரெக்டா. ஸோ திஸ் வில் டென் டு இன்ஃபினிட்டி. அண்ட் இங்கே வந்து லேம்டா பவர் 5 இருக்குது பாருங்க. ஸோ லேம்டா பவர் 5 என்ன ஆகும், 0ன்னு மாறும். கரெக்டா. ஸோ இப்போ லேம்டா பவர் 0ன்னு மாறிடுச்சுன்னா இந்த கம்ப்ளீட் இது வந்து என்ன ஆகாது, வேலிட் ஆகாது. கரெக்டா. ஸோ அப்போ ஷார்ட்டர் வேவ்லென்த்னும் போது எது ஜாஸ்தியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அசெப்ஷன் படி ஹெச்சி பை லேம்டா கேபிடி, ஓகேவா, வில் பி மச் கிரேட்டர் தென் 1 விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த கம்ப்ளீட் டேர்ம் வந்து 0 ஆயிடும். சரியா. அட் ஹையர் வேவ்லென்த், ஓகே, அட் ஹையர் வேவ்லென்த்தில் என்ன ஆகுன்றாங்கன்னா ஹையர் வேவ்லென்த் பொறுத்து ஹெச்சி பை கேபிடி வந்து will be far less than 1. 1 விட ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ இ பவர் 0 வந்து will be equal to 1. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக 1க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், இந்த வேவ்லென்த் அட் தி மேக்ஸிமம் வந்து எப்படி இது பண்ணலாம், கேன் பி டிஃப்ரென்ஷியேட்டட். ஓகே. ஸோ இது கம்ப்ளீட் இதை வந்து என்ன பண்ணலாம்னா டிஃப்ரென்ஷியேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு 0 to infinity. அண்ட் என்ன பண்ண போகிறோம், ஸோ எதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்னா இங்கே வந்து வேவ்லென்த் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் வேவ்லென்த் தான் இருக்குது. ஸோ அதனால வேவ்லென்த் தான் என்ன பண்ண போகிறோம்னா கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் சம் கான்ஸ்டன்ட் அண்ட் வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து ஏ டி பவர் 4க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஏவை தான் என்ன சொல்லுவோம், ஏ ஆர் சிக்மாவை தான் என்ன சொல்லுவோம்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். So E equal to A T power 4. Okay, this is very important. சரியா. ஸோ ஷார்ட்டர் வேவ்லென்த்தாக இருக்கிறச்ச ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த -1 இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ஸோ இந்த கம்ப்ளீட் டேர்ம் வந்து என்ன ஆகுது, 0ன்னு கன்வெர்ட் ஆகிடுறதா. ஸோ நம்ம இங்கே வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து வேவ்லென்த்தில் எழுதியிருக்கோம். ஸோ நம்ம இதுவே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு எனர்ஜி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் டெம்பரேச்சர். நம்ம இங்கே வந்து வேவ்லென்த்தில் இருக்குது, அது வந்து ஃப்ரீக்வன்சி அண்ட் டெம்பரேச்சருக்கு மதிச்சு 8 pi h mu power 3 by c power 4. ஓகே. c power 4 or c வரும்னு நினைக்கிறேன்.
e power h nu by k t minus 1. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் யர் பிளாங்க் டிஸ்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பேசிக்காக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த -1 இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த கம்ப்ளீட் டேர்ம் வந்து 0 ஆகும். ஸோ அப்போ இந்த கிராஃபில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ் லென்த் வந்து 0 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் டேர்ம் வந்து 0 ஆகுதுன்னா எனர்ஜி வந்து என்ன ஆகும்? 0 ஆயிடுமா? இன்டென்சிட்டியும் 0 ஆகுமா? ஸோ இன் தட் கேஸ் it will fit well with your actual experimental curve. Okay, so this is your experimental curve. This is your experimental curve வந்து பிளாங்க் வந்து பெட்டர் ஃபிட்டா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பிளாக் பாடி ரேடியேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிளாக் பாடி வந்து இட் வில் அப்சார்ப் 100% அப்சார்ப்ஷன் ஆஃப் எனி வேவ்லென்த். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பிளாக் பாடி கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100% absorption of any wavelength okay, wavelength at any given temperature, at constant temperature, any constant temperature. ஓகேவா? அதே மாதிரி 100% emission. ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிளாக் பாடி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபுல்லாகவே இதுதான். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இஸ் யுவர் வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா. ஸோ வீன்ஸ் வந்து மாடிஃபை பண்ணி, ஸோ தே ஹாவ் காட் இன் டு அ ஃபார்முலா விச் இஸ் இன்டென்சிட்டி ஆர் lambda max. Okay, into temperature will be equal to V, and V is some constant value. சரியா? And then Stephen Boltzmann law. Stephen Boltzmann formula வந்து பார்த்தீங்கன்னா E will be equal to sigma T power 4. சிக்மாவா இருக்கலாம் ஆர் என்ன பண்ணலாம், A T power 4 கூட இருக்கலாம். Anyway, this is your Stephen Boltzmann constant. Boltzmann constant. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் இது வரைக்கும் தான் வந்து உங்களோட பிளாக் பாடி ரேடியேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட த கிராஃப். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்ஸ் வந்து அப்சர்வ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிராஃப், ஓகே, ஸோ இந்த கிராஃப் பேஸ்டே வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ லெட் மீ பேசிட்டு, ஸோ இந்த கிராஃப் பேஸில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ கிராஃபில் என்ன மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ நம்ம வந்து இன்டென்சிட்டி வெர்சஸ் வேவ்லென்த்க்கு நம்ம வந்து கிராஃப் பிளாட் பண்ணுறச்ச பிளாக் பாடி ரேடியேஷனில் கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? ஸோ இனிஷியலாக இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் அண்ட் லேட்டர் இட் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ இதுவே வந்து ஒன் டைம் வந்து கொஷனை கேட்டிருந்தாங்க, பட் வெரி ஏர்லி லைக் 2000 ஆர் பிஃபோர்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, so hope you understood this one. So now we'll move into Bohr's equation or de Broglie ones. Okay, so இப்போ வந்து பாருங்க, one second. Okay, so இப்போ நம்ம இப்போ வந்து பிளாங்க்ஸ்ல என்ன பார்த்தோம், எனர்ஜி ஆர் மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எனர்ஜியை வந்து டிஸ்க்ரீட் பேக்கெட்ஸாக வந்து பார்த்தோமா. ஸோ அதே மாதிரி இஃப் the energy of an atom or molecules, okay, atom or molecules வந்து ஒரு discrete value ன்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா வந்து confined into a discrete value. discrete valueனா ஒரு ஃபைனட்டா ஒரு குட்டி வேல்யூ அப்படின்றது தான் வந்து என்ன சொல்றாங்க, டிஸ்கிரீட் வேல்யூ. டிஸ்கிரீட்னும் போது எதுவுமே ஈக்குவலா இருக்காது, ஒன்னொன்னத்தோட எனர்ஜி லெவலும் ஒரு வேல்யூவும் டிஃப்ரெண்டா இருக்கிறது தான் வந்து டிஸ்கிரீட் வேல்யூஸ். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம்னா, இப்போ எனர்ஜி ஆஃப் தி ஆட்டம் ஆர் மாலிக்யூலை வந்து என்ன பண்றோம்னா டிக்ரீஸ் பண்றோம். எவ்வளோ டிக்ரீஸ் பண்றோம்னா பை அ ஸ்மால் குவான்டிட்டி, பை
டெல் இ டெல் இன்றதுலேருந்து என்ன பண்ணுறோம்னா எனர்ஜி வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம பிளாக் பாடி ரேடியேஷனில் கொடுக்குற ரேடியேஷன் எனர்ஜி இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிபிக்கலி ஈன்னு இருக்கிறது. நான் இப்போ ஈயை வந்து என்ன பண்ணுறேன்னா இ மைனஸ் டெல் இ ஒரு லிட்டில் வேல்யூவில் வந்து மைனஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த இ வேல்யூ வந்து என்ன ஆகும், கம்ப்ளீட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுமா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எனர்ஜி வந்து வில் பி கேரிட் கரெக்டாக. திஸ் எனர்ஜி இஸ் கேரிட் அவே பை ரேடியேஷன். This energy is carried away by radiation. Okay, black body குள்ள இந்த இது வந்து will be taken. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், சேஞ்ச் இன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்போ எனர்ஜி வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் இன் எனர்ஜி. ஓகே, திஸ் எனர்ஜி இஸ் கேரிட் அவே பை ரேடியேஷன். உள்ள எடுத்து போறதுனால எமிட்டிங் வேல்யூஸ் லைக் எமிஷன் வரும்ல, ஸோ அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன். ஸோ எமிஷன்ல இருக்க எனர்ஜியும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, ரிசல்ட் இன் ரிலேட்டட் டு சேஞ்ச் இன் எனர்ஜி, ரிலேட்டட் டு சேஞ்ச் இன் எனர்ஜி, சேஞ்ச் இன் எனர்ஜி. சரியா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா டெல் இ ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸோட பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட ஈக்குவேஷன் இ ஈக்குவல் டு என் ஹெச் நியூ. ஸோ என்னோட வேல்யூ என்னவா தான் இருக்கணும், 1 2 3 ஈவன் 0 கூட ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸாக மட்டும் தான் வந்து இருக்கணும். ஓகேவா? பட் 1.5 2.5லாம் அலவுட் இல்லை. சரி, ஓகேவா? எனி நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அண்ட் தென் டெல் இ வந்து வில் பி ஈக்குவல் டு ஹெச் நியூ. திஸ் இஸ் யுவர் போர்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் போர்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளோ இதில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இந்த ரேடியேஷனில் நான் ரேடியேஷன் வந்து சென்ட் பண்ணுறேன். அந்த ரேடியேஷனோட எனர்ஜி வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறதுனால எமிட்டிங் ரேடியேஷன் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ 1 செகண்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் n வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எனர்ஜி பை ஆர் எனர்ஜி பை ஃபோட்டான். ஓகே, எனர்ஜி பை ஃபோட்டான்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ பேசிக்காக எனர்ஜினா என்ன, எனர்ஜி வந்து எனர்ஜியோட யூனிட் வாட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வாட் இஸ் பேசிக்கலி ஜூல்ஸ் பர் செகண்ட். ஜூல்ஸ் பர் செகண்ட் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து வாட்னு வந்து சொல்லுவோம். ஸோ பவர் வந்து என்ன சொல்லலாம், ஸோ this can be also said as watt seconds. ஓகேவா? ஸோ வாட்டோட வாட் இஸ் நத்திங் பட் பவர். செகண்ட்ஸ்ன்றது ஒரு டைம் இன்டர்வல். ஓகே, டெல்டின்றது என்னது, பேசிக்கலி ஒரு டைம் இன்டர்வல். ஸோ பவர் இன்டூ டைம் இன்டர்வல். ஓகேவா? பை ஹெச். நம்ம வந்து ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்ம்ல பார்த்தோம், சி பை லாம்டான்னு பார்த்தோமா. ஸோ திஸ் கேன் பி ரீரிட்டன் as n ஈக்குவல் டு n வந்து என்னது, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் will be equal to lambda p del t by hc. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுல இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நவ் வில் மூவ் டு photo electric effect. Okay, let's see if I have any such questions. Okay, let's look into photoelectric effect. Photoelectric effect. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் சிம்பிளாக சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், டெஃபினேஷன்ஸ்குள்ள ப்ராப்பராக போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா, ஐ ஹாவ் அ மெட்டல் சர்ஃபேஸ். இந்த மாதிரி ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ மெட்டல்ஸ் ஆர் டிபிக்கலி எலக்ட்ரான் ரிச். ஓகேவா? மெட்டல்ஸ் ஆர் டிபிக்கலி எலக்ட்ரான் ரிச். இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரான் ரிச்சாக வந்து இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ரேடியேஷன் வந்து பாஸ் பண்ணுறேன். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து என்ன பண்ணுறேன்னா பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு பி எஜெக்டட். ஓகே, எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும், சிஸ்டம்ல இருந்து வெளியில வருது. சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டல்ல இருந்து என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி வெளியில வருது.
ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை தான் வந்து என்ன சொல்றோம்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் லிபரேட்டட். ஸோ இந்த சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில வர இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன சொல்லுவோம்னா போட்டோ எலக்ட்ரான்ஸ். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா போட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே? ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ்ல ஸோ பேசிக்லி ஃப்ளோ ஆஃப் electrons through resistance is nothing but your current. கரெக்டா? ஸோ இங்கே வந்து என்ன இருக்கு, கண்டினியூஸாக எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் என்ன சொல்லுவோம், போட்டோ கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம்னா போட்டோ கரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே பேசிக்காக என்ன ஆகுது, நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறோம், சாரி லைட் வந்து பாஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்னா என்ன, பேசிக்லி லைட் எனர்ஜி. ஸோ லைட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா light energy is converted to electrical energy convert ஆகுது. ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது இந்த ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து ரேடியேஷன் பாஸ் பண்ணுறதுனால எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகுதுல்ல சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் சர்ஃபேஸ். ஸோ இந்த ப்ராசஸை என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் photo emission. Okay, photo emission. சரியா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ now we'll go in depth. ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து I have demonstrated. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேவிட்சன் ஜெர்மர்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, டேவிட்சன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிக்கல் சர்ஃபேஸ் மேலே, நிக்கல் கிறிஸ்டல் மேலே எலக்ட்ரான் பீம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆயிருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டைஃப்ராக்டட் எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அகைன் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்போ பாசிபிள்? ஓகேவா? ஸோ இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கா டிஸ்ட்ரக்டிவா இருக்கா? ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன, டிஸ்ட்ரக்டிவ்னா என்ன? ஸோ பேசிக்கா இப்போ வந்து ரெண்டு வேவ்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கு and then let's say we will have one more wave like this. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஆட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் கன்ஸ்ட்ரக்டிவ். ஸோ இதுவே டிஸ்ட்ரக்டிவ்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து பேரலாக இல்லாமல் பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ ரெண்டுமே இப்போ வந்து ஒரு பர்பெண்டிகுலராக இருந்தால் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ், திஸ் இஸ் டிஸ்ட்ரக்டிவ். ஓகேவா? ஸோ இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, கன்ஸ்ட்ரக்டிவா ஃபார்ம் ஆகுதா இல்லை டிஸ்ட்ரக்டிவா இருக்கா? ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி டினோட் பண்ண போகும், ஸோ எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ராக் பண்ணால் இட்ஸ் கோயிங் டு பி இன் தி ஃபார்ம் ஆஃப் வேவ். ஸோ அதனால தான் வந்து சொல்லியிருக்காங்க இன் விச் வேவ்ஸ் interfere constructively and destructively in different directions. ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல பாசிபிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்க. ஸோ வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் photoelectric effect. ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் characteristics of photoelectric effect. Characteristic of photoelectric effect. Photoelectric effect. சரியா? இங்க வந்து பாருங்க, no electrons are ejected regardless of the intensity of the radiation unless its frequency exerts a threshold value of the characteristic of the metal. Okay, ஸோ இந்த கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வோல்டேஜ். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸைட் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டலுக்கு வந்து இவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண முடியும். நம்ம கொடுக்குற எனர்ஜி அதை விட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹெச்யூன்றது பேசிக்காக என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், நம்ம கொடுக்குற லைட் எனர்ஜி. ஸோ லைட் எனர்ஜி கம்மியாக இருந்தால் என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வராது. ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்குற எனர்ஜி வந்து லைட்டோட இன்டென்சிட்டி வந்து நம்ம அந்த மெட்டலோட
த்ரெஷோல்டு எனர்ஜியை விட ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எஜெக்டட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி ரேடியேஷன் அன்லெஸ் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து என்ன இருக்கும், த்ரெஷோல்டு வேல்யூவை விட ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க, the kinetic energy of the ejected electron increases linearly with the frequency of the incident radiation. ஓகே? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸோ லீனியர்லி அப்படின்னா என்ன, ஸோ கைனடிக் எனர்ஜி ஆர் இகே ஆர் கேஇ ஏற்றது ஓகே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ரேடியேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி ரேடியேஷன். பட் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து இன்டென்சிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜி வந்து என்ன இதில் இருக்காது, கைனடிக் எனர்ஜி வந்து இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்காது, கைனடிக் எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. திஸ் இஸ் ஃபார் எஜெக்டட் எலக்ட்ரான்ஸ். எஜெக்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஜெக்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், எஜெக்டட் எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகணும் வைங்க. ஸோ அதோட இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, த்ரெஷோல்ட் வேல்யூவை விட இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கு, த்ரெஷோல்ட் வேல்யூவை விட இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னும் போது இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஓகேவா, ப்ரொவைடட் த்ரெஷோல்ட் வேல்யூ விட என்னவா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். பட் கைனடிக் எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இன்டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஈவன் அட் லோ ரேடியேஷன் இன்டென்சிட்டிஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் எஜெக்டட் immediately if the frequency is above threshold value. ஸோ இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி வந்து த்ரெஷோல்ட் வேல்யூ விட ஜாஸ்தியாக இருந்தால் ஈவன் லோ இன்டென்சிட்டியும் என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இது பேஸ்டாகவே திஸ் இஸ் ஒன் கொஸ்டின். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல வந்து பேசிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொலாய்ட் ஆகுது. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் கொலாய்ட் ஆகிறதுனால ஸோ ஓகே இந்த எலக்ட்ரான் பீம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மெட்டல் சர்ஃபேஸ் மேல கொலாய்ட் ஆகுது. ஸோ கொலாய்ட் ஆகிறதுனால கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிகல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பேசிக்லி எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுதுல, அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா இந்த எலக்ட்ரான் வெளியில போற எலக்ட்ரானுக்கு இருக்க எனர்ஜியை தான் என்ன சொல்றோம்னா கைனடிக் எனர்ஜி. ஸோ பேசிக்கா கைனடிக் எனர்ஜி தான் என்ன, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது அந்த சிஸ்டம்லயே வந்து இருக்குது. கைனடிக் எனர்ஜின்றது நம்ம ஒரு மூமெண்ட்காக லைக் நம்ம இன்டியூஸ் பண்ணதுனால வர எனர்ஜியை தான் வந்து கைனடிக் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா, ஸோ இப்போ வந்து இந்த ப்ரொஜெக்ட் சரி இப்போ வந்து இந்த ஃபோட்டான்ஸ் இந்த இன்சிடென்ட் ரேடியேஷன் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான் பீம் இருக்குல்ல, இதோட எனர்ஜி வந்து நான் ஹெச் நியூ அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி எதுக்கு ஈக்குவலா இருக்கும், எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து இகேக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ வேலை நடக்கும், எவ்வளோ ஒர்க் நடக்கும். ஓகே, ஒர்க் done or work function to remove an electron from metal surface. Electron from metal வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து இது பாசிபிள், நம்ம கொடுக்குற ரேடியேஷன் வந்து கொடுக்குற ஃப்ரீக்வன்சி வந்து இது ரெண்டுத்துக்குமே வந்து நடக்கும். ஓகே, கொடுக்குற ஃப்ரீக்வன்சி வந்து பாருங்க, இங்க பாருங்க இந்த பிக்சர் பில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, ஸோ டைரக்ட்லி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு voltage plus kinetic energy. Okay, this is the equation. ஓகேவா, ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்க இந்த பிக்சர் கிராஃப் வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலா இருக்கும், கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இன்சிடென்ட் ரேடியேஷன் மைனஸ் இன்பில்ட் வோல்டேஜ். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட ஃபார்முலா. திஸ் இஸ் யுவர் formula for photoelectric effect. சரியா, ஸோ இப்போ வந்து யூனிட் கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா என்ன, 1 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி, பேசிக்கா இட்ஸ் அ கைனடிக் எனர்ஜி when an electrical charge is accelerated from rest. Okay, when an
electrical charges accelerated from rest. So restனா என்ன மெட்டல்ல வந்து அதனால இட்ஸ் கோயிங் டு பி இன் ரெஸ்ட் பொசிஷன். ஓகேவா? டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? அங்க இருந்து டிஸ்டர்ப் பண்ணாத ஸ்டேட் அன்டிஸ்டர்ப்ட் ஸ்டேட்ல இருந்து அது வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரானை ரிலீஸ் பண்றது. கரெக்டா? When an electrical charge is accelerated from rest through a potential difference. Through a potential difference. ஸோ ஒரு குட்டி அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகிறதுனால, ஓகேவா, த்ரூ அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டெல் ஃபை அப்படின்னு சொல்றோம், விச் இஸ் நத்திங் பட் 1 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொல்றோம். ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இன்டு அ ஸ்மால் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இ வந்து என்ன, எலக்ட்ரிக்கல் சார்ஜுக்கு எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன, 1.6 இன்டூ 10⁻−19 கூலும். அண்ட் இந்த ஸ்மால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவல், 1 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு வந்து ஈக்குவல். ஸோ பேசிக்லி 1 வோல்ட், ஏன்னா இங்க வந்து எலக்ட்ரானுக்கு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 1.6 இன்டூ 10⁻−19 கூலும் வோல்ட். ஓகே? ஸோ 1 கூலும் வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 1 ஜூலுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி 1 எலக்ட்ரான் வோல்ட்னு வந்து சொல்லலாம். ஓகே? ஸோ அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட் வந்து வேற எதுக்கு ஈக்குவல்னா 1.6 இன்டூ 10⁻−19 ஜூலுக்கு கூட வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி ஸோ இப்போ இந்த மாடலை வச்சு என்னென்னலாம் எக்ஸ்பிளனேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல்ல இருந்து 3 எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, photo ejections cannot occur if the frequency is less than the potential difference. Okay, potential. So இந்த potential எதுனா அந்த மெட்டல் சர்ஃபேஸுக்கு வந்து இருக்கிற இன்பில்டா இருக்க பொட்டன்ஷியல். அந்த மெட்டல்ல வந்து இவ்வளோ பொட்டன்ஷியல் கொடுத்தாதான் லைக் லிமிடெட் இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண முடியும். நீங்க கொடுக்குற ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியா இருந்தா என்ன ஆகாது, ஸோ இதுல இருந்து எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. நீங்க கொடுக்குற ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இருந்தா தான் என்ன ஆகும்னா, பொட்டன்ஷியலை விட என்ன இருக்கும், ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில வரும். இல்லைன்னா என்ன ஆகாது, இந்த லெஸ் ஃப்ரீக்வன்சில எலக்ட்ரான்ஸ் வந்து வராது. ஓகேவா? அண்ட் தென் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எஜெக்டட் எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும், இன்க்ரீசஸ் லீனியர்லி வித் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டான். ஸோ பேசிக்கா நம்ம அந்த இதுல பார்த்த மாதிரி தான். ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா is directly proportional to your frequency. ஸோ நம்ம இங்க என்ன பார்த்தோம், E kinetic energy வந்து will be equal to h nu minus potential அப்படின்னு வந்து பார்த்தோமா. ஸோ நம்ம இங்க என்ன சொல்லலாம், kinetic energy is directly proportional to your frequency. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ரிலேஷன் y equal to mx plus c. ஸோ நான் இப்போ வந்து kinetic energy, இங்க வந்து ஒரு kinetic energy, இங்க வந்து நான் என்ன பண்றேன், ஃப்ரீக்வன்சிக்கு வந்து கிராஃபை பிளாட் பண்றேன்னா, ஸோ இங்க வந்து மைனஸ் வேல்யூல இருக்கு, ஸோ சம் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல். ஓகே? ஸோ இந்த மாதிரி லீனியரா வேரி ஆகும். ஸோ இந்த எம் இது வந்து என்னது, ஸ்லோப். எம் இஸ் நத்திங் பட் ஸ்லோப். ஸோ ஸ்லோப்னா என்னது, dy by dx. ஓகே? ஸோ விச் இஸ் நத்திங் பட் y2 minus y1 by x2 minus x1. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதனால தான் இது என்ன சொல்றாங்கன்னா லீனியரா இருக்குன்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி when a photon collides with an electron, நம்ம இன்சிடென்டா இருக்கிற photon, ஸோ இந்த லைட் வர இந்த photon h nu என்னது, பேசிக்கலி photon collides with an electron. ஓகேவா? it gives up all its energy so that the electron should appear as soon as the collision begins. ஸோ இந்த வர ஃபோட்டான் வந்து இருக்கிற எல்லா எனர்ஜியும் என்ன பண்ணுவோம்னா இந்த எலக்ட்ரானுக்கு தந்துடும். அப்போ அதனால தான் என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் வந்து வெளியில வந்து வர முடியும். சரியா? ஸோ அந்த கொடுக்குற எனர்ஜி வந்து எப்படி இருக்கணும், இந்த ஃபோட்டான் வந்து அதுக்கு சஃபிஷியன்டான அளவுக்கு எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், தர முடியும். கரெக்டா? ஸோ அதுதான் சிம்பிளி ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தியா இருக்கணும். ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இருக்கணும்னா என்ன, ஃபோட்டானும் வந்து சஃபிஷியண்டா இருக்கும். ஸோ அதே பாயிண்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்பீட் பண்ணியிருக்காங்க.
ஓகேவா? ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் திங். ஸோ அதே மாதிரி இப்போ லெட்ஸ் சே இப்போ எனி பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆஹ், இது வரைக்கும் நம்ம வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் முடிச்சாச்சு. இப்போ டி ப்ராக்லிக்கு வரும்னு வச்சுக்கோங்க. டி ப்ராக்லி வேவ்லென்த்ல. ஸோ டி ப்ராக்லி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி பார்ட்டிகல். ஸோ இது வந்து ஃபோட்டான்ஸ் மட்டும் இல்லை. ஓகே, நாட் ஒன்லி ஃபோட்டான்ஸ், நாட் ஒன்லி photons, okay, any particle, okay va, traveling, any particle traveling with linear momentum, linear momentum, any particle traveling with linear momentum should have a wavelength, should have a wavelength. இதுதான் வந்து டி ப்ராக்லியோட பாஸ்டுலேட்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா எந்த பார்ட்டிகல் லீனியர் மொமெண்டமா டிராவல் பண்ணாலும் அதுக்கு ஒரு வேவ்லென்த் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ டி ப்ராக்லி ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா டி ப்ராக்லி ரிலேஷன் இஸ் பேசிக்கலி lambda is equal to h by p. h is your Planck's constant, p is your linear momentum. p ன்றது என்னது? It's your linear momentum. ஓகே, லீனியர் மொமெண்டம் வந்து எவரை எப்படி எழுதலாம்? p equal to mv. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து லீனியர் மொமெண்டம் வந்து ஹையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ லீனியர் மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆர் ஹையா இருந்ததுன்னா வேவ்லென்த் எப்படி இருக்கும்? ஷார்ட்டா இருக்கும். வேவ்லென்த் ஷார்ட்டர் வேவ்லென்த். ஸோ இந்த ஃபார்முலா வேற எங்க கார்லேட் பண்ணலாம்னா கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? ஸோ வி நோ கைனடிக் எனர்ஜி இஸ் பேசிக்கலி half mv square. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் கைனடிக் எனர்ஜி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பி ஸ்கொயர் பை 2mv வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ வித் திஸ் வி ஹாவ் ஃபினிஷ்ட் தி சிலபஸ். நவ் வில் லுக் இன்டு ஃபியூ ப்ராப்ளம்ஸ். ஓகே, ரீசெண்ட் இயர் கொஸ்டின் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். So now let's look into recent question, Jan 2025 question. So இங்க வந்து பாத்தீங்கன்னா an electron at rest is accelerated through 10 kilovolt potential. de Broglie wavelength வந்து என்னன்னு கேட்காங்க. So de Broglie wavelength formula என்ன? lambda equal to h by p. ஓகேவா? So நம்ம என்ன பண்ண போறோம்னா எலக்ட்ரான் வந்து ரெஸ்ட்ல இருந்து லைக் accelerate பண்ணிருக்கோம். So பேசிக்கா kinetic energy. Kinetic energy formula என்ன? Kinetic energy is p square by 2m. Okay, there is one more formula. Kinetic energy வந்து என்ன சொல்லலாம்னா E square by 2m னு வந்து சொல்லலாம். ஸோ இங்க வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10 kilovolt potential னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்னா let's take it as a potential. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து ரீரைட் பண்ண போறோம். ஓகே, p square by 2m வந்து இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா மொமெண்டம் வந்து நமக்கு தெரியும், லீனியர் மொமெண்டம் வந்து தெரியும் தேவை. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 2mv p square. ஓகே, so p will be equal to square root of 2 and v வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா டி ப்ராக்லி வேவ்லென்த்ல lambda will be equal to h by square root of 2 and v வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? சிம்பிளி வேல்யூஸை தான் சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். h வேல்யூ என்னது? 6.6 into 10 power minus 34 joules per second. joules per second divided by square root of. So நான் என்ன எடுத்தேன்னா whole power 1 by 2 போடும். ஓகேவா? So 2 into mass of electron எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 9.11 into 10 power minus 31 கிலோகிராம் வந்து சொல்லியாச்சு. அண்ட் வோல்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 கிலோ வோல்ட். ஸோ 10 into கிலோன்னும் போது 10 power 3 வோல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கன்வர்ஷன். என்ன கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க? 1 எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 1.6 into 10 power minus 90 ஜூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளி என்ன பண்ணலாம்? ஸோ இங்க வந்து சிம்பிளி 1 எலக்ட்ரான் வோல்ட்டால மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 1.6 into 10 power minus 19 ஜூல். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா ஸோ யூனிட் என்னவா இருக்கும்? ஸோ இங்க வந்து என்ன இருக்கு? ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஜூல் per செகண்ட்ல இருக்கு. இங்க யூனிட் என்ன இருக்கு? கேஜி. இங்க வந்து வோல்ட் இல்லை, இது வந்து ஜூல் தான் இருக்கு. ஜூல். ஓகே, ஹோல் பவர் ஹாஃப்ல இருக்கு. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as square root of joule into square root of joule per second. Okay, divided by square root of kg.
ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜூல். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜூல் அண்ட் ஜூல் வந்து கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது யூனிட். ஸோ யூனிட் கன்வர்ஷன்ஸ் தான் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜூல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் கேஜி மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே வில் பி ஈக்குவல் டு செகண்ட் ஸ்கொயர் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா பை இதுக்கு வந்து என்னது ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட்டுன்னும் போது என்ன ஆகும், திஸ் கேஜிக்கு வந்து ஸ்கொயர் ரூட் இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது மீட்டர் ஸ்கொயர் வந்து என்ன ஆகும், மீட்டர் ஆகிடும். செகண்ட் ஸ்கொயர் வந்து என்ன ஆகும், பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து பர் செகண்ட் மட்டும் மாறும். அண்ட் தென் இங்கே வந்து செகண்ட் அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேஜி. ஸோ சிம்பிளி திஸ் வில் பி கேன்சல். ஸோ என்ன இருக்கும், we will get the values in terms of மீட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ இஃப் யூ சால்வ் திஸ் ஒன், this is going to be equal to somewhere around 0.123 into 10 power minus 10 வந்து மீட்டருக்கு வந்து வரும். ஸோ கொஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, in terms of Armstrong போது this is going to be equal to 0.123 Armstrong. Okay, this is the answer. சிமிலர் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட் 2025ல கேட்டிருக்காங்க. ஸோ ஜாம் 2025 ஜாம் கேட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் கொஷின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து இந்த கொஷின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா the kinetic energy of an electron வந்து E வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் proton வந்து P. ஓகே அதோட எனர்ஜிஸ் வந்து பாருங்க. ஸோ எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து E, புரோட்டானோட எனர்ஜி வந்து 3E. ஓகேவா. given that mass of proton வந்து 180 ஓகே மாஸ் ஆஃப் புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா 1836 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை விட ஜாஸ்தின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ டி ப்ரோக்லி வேவ்லென்த்தோட ரேஷியோஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டி ப்ரோக்லி வேவ்லென்த் ஃபார்முலா என்ன தெரியும், லாம்டா ஈக்குவல் டு h by t. ஓகே ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், h by root of 2me எனர்ஜின்னு எழுதலாம் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ்னும் எழுதலாம். ஓகேவா. ஸோ இங்கே எனர்ஜின்னு இருக்கிறதுனால லெட்ஸ் கன்சிடர் அஸ் எனர்ஜி. ஸோ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் E, எனர்ஜி ஆஃப் புரோட்டான் இஸ் 3E. சரியா. ஸோ இப்போ வந்து வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் என்னவா இருக்கும், லாம்டா E வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி h by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2me, எனர்ஜி வந்து E. ஓகே ஸோ அதே மாதிரி வேவ்லென்த் ஆஃப் புரோட்டான் இஸ் கோயிங் டு பி h by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 mass of proton into energy வந்து இதுக்கு ஈக்குவல் 3E க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா. ஸோ தென் மாஸ் ஆஃப் புரோட்டானும் என்ன பண்ணலாம், we can rewrite. ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வேவ்லென்த்துக்கான ரேஷியோஸ் வந்து கேட்டிருக்காங்க, லாம்டா E by லாம்டா P. ஸோ இங்கே வந்து சிம்பிளி வந்து பாருங்க ஏன்னா h and h வந்து நம்ம சிம்பிளா வந்து கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ், ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டுத்துலையுமே வந்து என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ காமனாக எடுத்துக்கலாம். So 2me3e by 2me E. So mass of proton வந்து என்ன தெரியும் நம்மளுக்கு வந்து 1836 time. Okay, 2 into 1836 mass of electron into 3 into 3 times of energy by 2 into mass of electron into energy. So simply now mass of electron cancel. Energy and energy will be cancelled. So இப்போ என்ன பண்ணுவோம், சிம்பிளி வந்து சால்வ் பண்ணாலே போதும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு, ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு 3 இன்டூ, ஸோ 2 and 2 கூட கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், 3 இன்டூ 1836. ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு சம்வேர் ஸ்கொயர் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5508 வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 74.22க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே. So round off to 2 decimal number 74.22. This is the ratio of the de Broglie wavelength for electron and proton. Okay, wow. So hope you all understood. With this, we'll finish this first video, first part. Okay. Thank you. Happy learning.